கருவறையிலே கால் பதித்த நாள் உண்டு. மேடையிலே குறிப்போடு இருக்கின்ற இன்றைய நாள் வரை நான் போகிற வழி எங்கும், நான் போகிற ஊர் எங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்க என்னுடைய தாய் தந்தைகளின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை கொள்கிறேன். நான் ஜோக் சொல்லல, அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மெல்பர்ன் மக்கள். ஆறுதல் பிடிச்சா முன்னாலே சிரிச்சு வைப்போம், அப்புறம் சிரிக்க வாய்ப்பு இல்லைன்னு என்ன பண்றது அப்படின்னு பெண்கள் அவங்களோட பேசி சிரிச்சுக்கிறாங்க. புரியுது, உங்கள் கணவனை பற்றி பேசி சிரிக்கிறீர்கள் என்பதும் புரிகிறது. என்னப்பா ஹஸ்பண்டை பத்தி பேசி எப்படி சிரிக்க முடியும்? அழுகதானே முடியும். இது அவர்கிட்ட கேட்டா ஒப்பாதியே வைப்பாரு. நான் ஒரு லாரியை ஓட்டுக்கொண்டு பிரதான சாலையில் சென்று கொண்டிருக்கிறேன். கீழே இருந்து யாராவது குரல் கொடுத்தால் அந்த ஒரு வழி சாலைக்கு லாரி திரும்பும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இம்முறையை தோன்றுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஆஸ் தமிழ் டிவியினுடைய அக்னி சிறகுகள் 2025க்கு சிறப்பு பேச்சாளராக என்னை அழைத்த அன்பு சகோதரர் ஆஷாத் அவர்களுக்கும் இணைய தம்பி லட்சுமி அவர்களுக்கும் ஆஸ் தமிழ் டிவியை சேர்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய இணையம் நிறைந்த நன்றி. மெல்பர்ன் மக்களுக்கு உங்கள் அன்புக்கு மிகப்பெரிய நன்றியும் வணக்கம். ஒரு நீண்ட நாள் விடுமுறையின் பொழுது எந்த தமிழர்களும் வீட்டில் இருக்க மாட்டார்கள் என்பது மரம். லாங் ஹாலிடே வைப்பேன், தமிழ்ல சொல்லணும்னா. இப்பதான் அந்த நகைச்சுவை உங்களுக்கு புரியுது. ஏன்னா அந்தலாம் விட்டுட்டு நீங்க அந்த நேரத்தை தான் ஒதுக்கிட்டு நல்ல தமிழ் கேட்பதற்காக சில விஷயங்களை, சில செய்திகளை உருவாக்கி கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்கள் நேரத்தை, உங்கள் அன்பை நான் மதிக்கிறேன். சில குரல் ஆதிக்க குரலாக இருக்கும், சில குரல் அடிமையின் குரலாக இருக்கும், சில குரல் சுதந்திர குரலாக இருக்கும், சில குரலில் இனிமை இருக்கும், சில குரலில் கடுமை இருக்கும். ஆனால் ஒரு குரல், ஒரே ஒரு குரல் திறமையாளர்களின் குரலை அறிமுகப்படுத்தியது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய அப்துல் ரபீ ஐயா அவர்கள். என் அருமை தமிழாசான் பாரதி எந்த மாதிரி பெண்மணி இந்த மண்ணிலே நடமாட வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த மாதிரி பெண்மணி அவர் கேட்குமே வந்திருப்பதுதான் இந்த மண்ணிற்கான மிகப்பெரிய சிறப்பு. என் அன்பு அப்பா பாரதி பாஸ்கர் அவர்கள் டீ காப்பி கொடுத்தவர்கள் வந்து அமரலாம். தொடர்ந்து நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதற்கு இது உங்கள் வகுப்பறை அல்ல. நாங்கள் உங்களிடம் பேசுவதற்கு வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களுடனே பேசிக் கொள்வதற்கு நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்தே பேசலாம். கரெக்டா? நான் அந்த வாத்தியார வேலை பார்த்ததுனால யார் யார் கேட்கிறா, யார் யார் கேட்கிற மாதிரி நடிக்கிறா, யார் கேட்டு கேட்காத மாதிரியே இருக்காங்க, யாரும் புரிஞ்சு புரியாத மாதிரியே இருக்காங்க, யார் கீழே விட்டு வச்சுட்டு ரொம்ப தெளிவா கம்பீரமா உட்கார்ந்துருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால இந்த குழந்தை அழுகுது, குழந்தை பசித்து, இந்த மாதிரி அல்ப காரணம்லாம் சொல்லாம எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து ரசிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இதுதான் ஆஷாத் அவர்கள் நீங்கள் பெற்ற ஆதார் கார்டுகளை தனியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். உலகத்துல எதை வேணா சமாளிச்சோம்னா நாம பெற்றோரை மட்டும்தான் சமாளிக்கவே முடியாது. நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டுல இருக்கிறப்ப பசிக்கவே பசிக்காது. வெளியில காலடி எடுத்து வச்சுட்டாலும் அந்த பசி எங்கிருந்து வரும்னே தெரியாது. பார்த்ததெல்லாம் இப்பதான் நான் சாப்பிட்டேன். ஆஸ்திரேலியாவும் கிடையாது, பொதுவாகவே அயல் நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் வீடுகளில் இருக்கிற தமிழ் குழந்தைகள் மிகவும் பார்த்து வியந்த ஒரு விஷயம்.
ஒரு கட்டத்தில் தான் தெரிந்தது, அவர்கள் கேட்பது போல என்னை கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு நான் 10 நாடுகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் ஒரு பெற்றோரின் மனவழியே ஒரு பெற்றோராக நான் அறிவேன். இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க அச்சீவ் பண்ண விஷயத்தை அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு பெரும்பாலா இருக்கும். எல்லாம் தெரியும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில சமயம் தான் வாழ்க்கை எப்படிலாம் நடக்கும். அக்காவை சொல்லிட்டு வந்து மக்களை நல்லா சிரிக்க வச்சுட்டு வந்தாங்க. அக்கா ஐயா அவங்க ஆரம்பிச்சு வந்து கொடுத்தாங்க. சத்தம் இல்லாமல் நான் போய் ஏதாவது சிரிக்கிறது வந்தோடனே கேட்டாங்க, பைசா அப்படி இருக்கீங்க, பைசா அப்படி இருக்கீங்க. இதை என்கிட்ட கேட்காத ஆட்களே கிடையாது. அவங்க சொல்றது வந்து எனக்கு வந்து ஒரு விதத்துல பாராட்டாகவும் ஒரு விதத்துல மரண கலாயாகவும். எப்படி சார் அப்படியே இருக்கீங்கிறது நம்மள அப்படி கேட்கறாங்க. அப்படியே இருக்கீங்க டெவலப்பே முன்னேற்றமே இல்லாம அப்படி கேட்கறாங்களோ. மிகப்பெரிய தொழில் ரகசியத்தை மெல்பர்ன்ல ஆஸ்தமிழ் டிவியினுடைய அக்னி சிறகுகளை உடைக்கிறேன். எப்படி அப்படியே இருக்கேன் அப்படின்னு. எந்த மனிதன் மனதில் பொறாமை இல்லையோ அந்த மனிதன் மனது மகிழ்ச்சிக்கு உங்களுடைய பொறாமையை, ஈகோவை எடுத்து உங்கள் காவடியில் போட்டு நடக்க தோன்றுகிறதோ இந்த உலகம் உங்களுக்கு மாலை சூட்டுவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த மேடை ஒரு அரசு பேருந்து, ஒரு அரசு பேருந்தில் பயணிப்பதற்கு கனவு கண்ட ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்தனா தமிழ் மட்டும்தான் விமானத்தில் ஏற்றி என்னை அழகு பார்த்தேன். தமிழ் மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சியை வாங்கி தந்திருக்கிறது. நல்ல தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் கார்களை தமிழ் மட்டும்தான் மிகப்பெரிய இமயங்களை சந்திக்கிறது. தமிழ் மட்டும்தான் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை என் மீது அன்புகளை பொழியிருக்கிறது. தமிழ் மட்டும்தான் ஒரு சாதாரண அரசு அதிகாரியாக இருந்த என் தந்தை நேர்மையாக இருந்ததின் பலன் என்ன என்று அடிக்கடி என்னிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார். நான் நேர்மையாக இருந்ததனுடைய பலன் என்னுடைய 2 மகன்கள் என்று பெருமையாக சொல்வதற்கு காரணமும் இந்த தமிழ். ஐயா சொன்னது எல்லாமே வருத்தத்தினுடைய வெளிப்பாடு. அதுல கை தட்டுற பல பேருக்கு தெரியும் அந்த வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா? வீடுகளில் தமிழ் ஐயா குரல் சரியில்லை வச்சு செஞ்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய சமூகம். எந்த உருவங்களை கண்டு பார்த்து வளர்ந்தோமோ அந்த உருவங்களுடன், அந்த மனிதர்களுடன், அந்த சிகரங்களுடன் ஒரே மேடையில் உட்கார வைத்து அழகு பார்த்ததும் நம் தாய்மொழி தமிழ் தான். ஐயா கைத்தட்டப்படி கைத்தட்டி டிஸ்டர்ப் பண்ணாங்க. அந்த சகோதரி கைத்தட்டுறாங்க, கைத்தட்ட நிப்பாட்டி அவன் பேசுறான். இதுதான் நம்ம ஊர்ல பிரச்சனை. ஒரு தமிழன் உயர்ந்து வரப்ப ஒரு தமிழனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் எப்படி டெவலப் ஆனா, நீ எப்படி டெவலப் ஆகுதுமேயா. எல்இடியில பின்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி. ஐயா அதை போட்டு காமிக்கிறப்ப என் மனம்
எனக்கு 100க்கு 100 தெரியும். 90% பேர் அதை கடந்து நேரா காப்பி அடிக்க குழம்பி அருந்த போயிருக்கு. அதில் வேறு டிகாஷன் நிறைவாக ஊட்டு, கம்மியா ஊட்டு, சக்கரை போடாத, சக்கரை போடு. நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு வேளை சுவைக்காக இவ்வளவு ஆராய்ந்து பார்க்கிற நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சுவைக்கிற தமிழை ஏன் பேசுவதே இல்லை என்று கேட்டிருக்கிறார் என் மகன். பேசுங்க, நல்லா தமிழ் பேசுங்க. சில பெற்றோர்கள் பெருமையா சொல்றாங்க, ஏன் அவன் மட்டும் எங்க தனியா போனாங்க? இல்ல எனக்கு 2 பேருக்கு தான் போனாங்க. அதெல்லாம் புரியுமா? இல்ல அவன் மாடர்ன் ப்ராடக்ட் ஆஸ்திரேலியா. நாங்க எங்க குப்பை தொட்டில இருந்தாங்க. நீங்க நல்ல சீரா பண்ணுங்க சொல்லிக்கிறேன். மாடர்ன் ப்ராடக்ட் ஆஸ்திரேலியா. என்கிட்ட அதனால தமிழ் அவன் புரிஞ்சுப்பான். அப்புறம் என்னப்பா? அப்புறம் என்னப்பான்னா பேச மாட்டான். ஏன் பேச மாட்டான்? பேச மாட்டான். ஏன்? ஏன்னா நாமளே சார்ல்ஸ் புகோஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க கவிஞர், நாவலாசிரியர், அவர் சொன்னாரு, ஏன் பாரதி பாஸ்கர் அக்கா, ஏன் B.H. அப்துல் ஹமீத் ஐயா, ஏன் ஈரோடு மகேஷ் அவங்களோட சேர்த்து விளம்பரம் தான் தமிழ்லயே சொல்லியிருக்காங்க, தன்னைத்தான் புகழ்ந்தது தகும் புலவோர் தெரியாத இடத்துல சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த மனுஷன் சொன்னாரு, அறிவாளிகள் எளிமையான விஷயத்தை கூட கடுமையாக சொல்லுகிறார். அறிவாளிகள் எளிமையான விஷயத்தை கூட கடுமையாக சொல்கிறார்கள். கலைஞர்கள் கடுமையான விஷயத்தை கூட எளிமையாக சொல்கிறார்கள். அப்படிதான் சொல்ல வேண்டியது. இப்ப ஐயா பேசுறது முழுக்க நம்மள தான் அடி தோச்சார். ஆனா நம்ம எப்படி கைத்தட்டி மகிழ்ந்து கேட்டோம். அதுதான் விஷயம். அதை சொல்ற முறைதான். எப்பயுமே ஒரு விஷயத்தை சொல்லுகிற முறையில் மட்டும்தான் வாழ்க்கை இருக்கு. நான் சொல்லவா இருக்கிற சிவசுந்தரன் பேசிக்கிட்டு இருந்தாரு, பரசுமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, குழந்தைகளை தமிழ் படிக்க வைக்கிறோம், நமக்கு ஆர்வம் இருக்கு, படின்னு சொல்றோம். அவன் படிக்கிறதால என்ன நன்மைன்னு கேட்கிறான். கரெக்டா? கரெக்டா சார்? உண்மையா? நான் படிக்க தயார், எனக்கு என்ன, நான் உங்க சொல்லவா, பதில் இப்படி சொல்லி போறாங்க. எல்லாவற்றுக்கும் பலனை எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்ய முடியாது என்று உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி அது என்னப்பா உதாரணம், என்னமா உதாரணம் கேட்பான். நாங்க 2 பேரும் நீங்க அறிவு கூர்மையோடு இருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. இப்படி ஒரு கற்பூர புத்தி. அதாவது கற்பூரம் எடுத்து தீக்குச்சி உரசி கற்பூரத்தில் வச்சாதான் பத்திக்கணும். நீங்க தீக்குச்சி எடுத்தோட பத்திக்கிறீங்க. நாங்க 2 பேரும் தான் உதாரணம் சொல்லுங்க. அவன் புரியலையம்மா, இல்லடா உன்னை வளர்க்கிறோம், மறுபடியும் நீ எங்களை காப்பாத்துவியா காப்பாற்ற மாட்டியா, கண்டுக்குவியா கண்டுக்க மாட்டியான்னு தெரியாமையே உன்னை வளர்க்கிறோம்ல. நீயும் வளர்றீங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு மொழி படிப்பதால் அந்த மொழி எனக்கு என்ன செய்யும் என்று கேட்காதே. தாய்மொழியை நீ படித்து தாய்மொழிக்காக நீ என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க கற்றுக்கொள் என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயதில் இருந்து சொல்லிக் கொடுங்கள். நல்ல கதை சொல்லுங்க, தமிழ் அறிஞர்களை அறிமுகப்படுத்துங்க. என் பொண்ணுக்கு அக்காவை நல்லா தெரியும், அப்துல் ஹமீத் நல்லா தெரியும், சிகிச்சையா தெரியும், பிரவீன் சுல்தான் நல்லா தெரியும். மிகப்பெரிய தமிழறிஞர்களை என் பொண்ணுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். என் பொண்ணு பேர் அமிழ்தா. சிறப்பு நகர மரம் மாதிரி வைக்கிற என் மனைவிட்ட வச்சுக்கிட்ட ஒரே வேண்டுகோள் இதுதான், சிறப்பு நகர மரம் மாதிரி ஒரு பேர் வைக்கணும். அமிழ்தா ஒரு 5-6 முறை வேகமா சொன்னீங்கன்னா தமிழ். மகேஷ் எங்க அப்பா அம்மா வச்சிருக்கேன். இந்த வாய் தான் ஒரு பிரச்சனை.
இதுதான் நம்ம பிரச்சனை. நம்ம மனுஷனுக்கு அவரை வச்சு சொல்றேன். அவர் யாருக்கு சொல்ல எனக்கு தெரியும், மற்ற எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா மேல அவசரம், நான் ஆல்ரெடி உயரம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் லாரி ஓட்டிக்கொண்டு பிரதான சாலையில் மெதுவாக செல்வேன். கீழிருந்து யாராவது லாரி உங்கள் பக்கம் இறக்கம் இல்லாமல் திரும்பும் என்பதை சொல்லிக் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா பிரச்சனை? ரெண்டே பிரச்சனை தான் நம்ம எல்லாருக்கும். என்னன்னா சிந்திக்காம செயல்படணும். அப்ப ரெண்டாவது பிரச்சனை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, செயல்படுறது. அப்படி ஒரு மனுஷன் கேட்டா ஆள் அறிவும். அதெல்லாம் சில சமயம் நாய் தான் நம்ம மதிக்கிறது. பார்த்துட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மனசு குறைஞ்சு போயிடும். இப்போ நீ பாட்டு போயா அப்படின்னு ரோல்ஸ் ராய்ஸே நிறுத்துங்க, அது என்ன செய்யும்? நான் என்ன சொல்றேன், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எதை கடத்த போகிறீர்கள் என்பது இது அவங்களுக்கு. ஆனா நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பெற்றோர்கள்ட்ட மொத்த பூமரா மாறிடு. அவன் வழிக்கு போய் அவனை கொண்டு வரும். அவனுக்கு பிடித்ததெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நீங்கள் முதலில் காட்டிக் கொள்ளுங்கள். என்ன இருக்கு கேட்பாங்க, ஒண்ணுமே புரியல. உங்களுடன் பேசுவதை உடனடியாக நிறுத்திக்கலாம். உங்களுக்கு அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏய் தம்பி, ஐயா சொன்னார்ல, என்னடா இது சொல்லி சரி அங்கேயே பண்ணிருக்காரா பாருங்க, காமிங்க, அவன் வழியில போங்க. வாழ்க்கை அவ்வளவுதான். ரொம்ப நீங்க ரொம்ப சிக்கலுக்குள்ளாக மாத்திக்கவே வேண்டாம். என்ன வேற சொல்ல ஆரம்பிக்கிறப்ப எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க. தவறுனா ஒத்துக்கோங்க சார், அவ்வளவுதான். உங்களுடைய இடம் தவறுன்னு சொன்னா தவறை ஒத்துக்கோங்க, சரியை நோக்கி பயணிக்க முடியும். தவறை ஒத்துக்கொண்டா சரியை நோக்கி பயணிக்க முடியும். தவறை சரி பண்ண முயன்றா அது மேலும் தவறாக. நம்ம பிரச்சனை என்னன்னா, அப்பா அம்மா நீங்க இதை பண்ணல அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிருச்சுன்னா உனக்கு என்ன எல்லாம் ஈஸியா கிடைச்சிருச்சு. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சிப்ளிங்ஸ் 2 பேரா இருந்தாங்க, கூட பிறந்த ஒரு அண்ணனோ அக்காவோ தம்பியோ இருந்தாங்கன்னா அது 2 மாசம் ஒரு மணி நேரம் அர்த்தம் வாங்கியிருக்கு காப்பிய. சில குழந்தைங்க இப்ப என் பொண்ணு என்ன சொன்னா, அப்பா அந்த பாயிண்ட் விட்டுட்டேன் வழக்கமா சொல்லி அது ஞாபகம் வச்சு இந்த பாயிண்ட் விட்டுட்டு நீக்கலாம் கரெக்டா ஞாபகம் வச்சு பேசுறது எனக்கு மொத்தமா. இனி வருகிற தலைமுறை அப்படிதான் இருக்கும். நாம சம்பாதிச்சது, நாம வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சத அவன் ஒரு வருஷத்துல சம்பாதிப்பான். தலைமுறை மாறிடும். நாம் வாழ்நாள் முழுக்க தேடி திரிந்த பொருளை ஒரு வருஷத்துல சம்பாதிச்சிருவான். மாறிடும். மாறிக்கொண்டே இருக்கிற உலகத்தில் மாறாமல் இருப்பது எதுன்னு பார்த்தா, நாம் சக மனிதன் மீது வைத்திருக்கிற அன்பு மட்டும்தான். புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தை ஏதாவது சொல்லிச்சுன்னா நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அன்பு அன்பு இந்த உலகத்துல எல்லாம் பேசுறாங்களா? தமிழ் இல்லாத அன்பாடா? எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தமிழில் போல் என்னை உள்ளே ஒத்துரிமை உடையவராய் போக்கின்றார் யாவர் அவர்கள் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடனமையும் இடமென நான் தெரிந்தேன் வள்ளலாம். கேட்டா பாடிய நீரை கண்டபோதெல்லாம் பாடினேன் வள்ளலாம். பாரதி காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். இதெல்லாம் இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு படிக்கணும். பெற்றோர்கள் நாம படிக்கணும். அவனுக்கு தெரிந்த மொழியை நாம சொல்லணும். எப்பதம் வாய்த்தது வேணும் நம்மில் யாவர்க்கும், பாரதி சொன்னது எப்பதம் வாய்த்தது வேணும் நம்மில் யாவர்க்கும் அந்த நிலை பொதுவாகும். மாநில சமுத்திரம் நான் என்று கூவுன்னார் பாரதிதாஸ். சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. படிங்க. சங்க இலக்கியத்தை பார்த்தா நாமளே தெரிஞ்சு ஓடுறோமே. இது சங்க இலக்கியம் சொல்ல வேண்டியிருக்கே.
நம்ம மொழியை நாம படிக்கிறதுக்கு என்ன? 4 முறை படிங்க, 5 முறை படிங்க, 6 முறை படிங்க. என்னங்க அவ்வளவு அற்புதமான மொழி. நினைச்சு பார்க்க 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 மகிழ்ச்சியா. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா சிக்கல், நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கணும். பெற்றோர்களே கணவன் மனைவிய நீங்க நான் மட்டும்தான் நீ வீட்டிலே இல்லையா? எனக்கு புரியல. அவங்க கேட்கறாங்க, எனக்கு புரியல, எதுக்கு நீ ஆக்சுவலி வேண்டியது என்ன? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? கூல் ப்ரோ, குட் ப்ரோ. ப்ரோன்னு சொல்றது சகோன்னு சொல்லுங்க. தமிழர்கள் சந்திக்கிற பொழுது சகோன்னு சொல்லிக்கோங்க. சகோதரோட சகோ, இந்த சகோ நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க. நாமளே உருவாக்கலாங்க வார்த்தைகளை, அழகா பயன்படுத்துங்க. என்ன மாறி மாறி போக சொல்லிக்கிறது, இதுலதான் தமிழன் தோத்து போயிடும். இன்னொன்னு ஐயா சொன்னாரு பாருங்க, ஆஸ்திரேலிய தமிழர்கள் இந்த ஒற்றுமை இருக்கணும், தனித்தனியா இருக்க வேண்டாம். எங்க ஐயா சொல்றாரு, டாக்டர் மூசேச்சந்திரன் ஐயா, மயிலாடுதுறை எங்க எச்சோடி ஐயா, ஒரே ஊர்ல ஒற்றுமை கழகம்னு 5 இருந்தான். அவ்வளவுதான் ஜோக். அப்ப அந்த ஊர் எவ்வளவு ஒற்றுமையா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரிதான் தமிழ். நாங்க பண்ற மாதிரி அவங்க பண்றது இல்லை, அவங்க பண்ற மாதிரி இவங்க பண்றது. அவங்க சொல்லலாம், நீங்கள் உங்களை முன்னிறுத்துகிற பொழுது முடிக்கும், மொழியை முன்னிறுத்துகிற பொழுது நீங்களும் மொழியை சிரிச்சு பார்க்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படி ஆர்வமா சிரிப்பாங்க. அது நல்ல நிகழ்ச்சி தான். ஒரு குற்ற வழக்குல விசாரணை நடந்துட்டு ஒரு வயசான பாட்டியை மாட்டிக்கிறார். வக்கீல் வந்து எதிர்க்க வக்கீல் வந்து, நீ என்ன பண்ணிருக்க எனக்கு தெரியுமா? அது அந்த அம்மா சொல்லியிருக்கு, அதுதான் அப்புறம் தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். அதான் யாரு சொல்லு, நீ கோட் மாட்டிட்டு வந்தா உண்மையான வக்கீலா? நீ 1ஆம் நம்பர் திருட்டு போயிடும். சின்ன வயசுல இருந்து திருடியே தான் நீ குறைச்ச. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு சாப்பிட போகிற தனி வச்ச சொப்பு எடுத்து போயிட்டேன். நீ கோட் மாட்டிட்டு எனக்கு எடுத்து மாதிரி வந்து நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா என்கிட்ட கேட்கறேன்னு வந்தேன். பக்குன்னு ஆயிடுச்சு அவருக்கு. தமிழ்ல சும்மா இருப்பாரா? அந்த வகையில காமிச்சு அவர் யாருன்னு தெரியுமா? அதான் பாட்டி யார்? அவனா? அவனாங்கிறதுலயே அத்தனையும் முடிஞ்சு வச்சுக்காங்க. யார் அவனா? முழுக்க சீலன் மாதிரி நடிப்பாரு. 1ஆம் நம்பர் பொம்பளை தொழில் அவன் வந்து காப்பாற்றுறதுதான் என் மற்ற வீட்டில் பொம்பளை தொழில், அந்த வீட்டில் வேலையும். அப்புறம் அவன் அதிகம் கோர்ட்டில் கலகலன்னு சிரிச்சோன்னே ஜட்ஜு 1/2 மணி நேரம் கழித்து நீதிமன்றம் கோர்ட்டில் போயிட்டான். உள்ளே போய் ஜட்ஜு போயிட்டு அந்த வக்கீலை கூப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் போயிருக்காங்க ஜட்ஜை பார்க்க. ஜட்ஜு சொல்லியிருக்காரு, மறுபடியும் கோர்ட் ஆரம்பிச்சோன்னே இந்த ஜட்ஜே தெரியுமா நீதிபதி தெரியுமா யாராவது கேட்டு என்ன? நாம எல்லாருமே நாம யாரும் தெரியாம காமிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். 2 பேர் தமிழ் பெற்றோர்கள் குழந்தைகள் படிச்சிருக்காங்க. 8வது வரைக்கும் எப்படியோ கொண்டு வந்தேன். எப்படியோ கொண்டு வந்தா 8வது மேல படிக்கணும். அவனுக்கு பிடிச்சு அவன் வழியிலே கொண்டு வரணும். உங்க குழந்தை என்னோட 5லயே போயிடுச்சு. இப்ப என்ன பண்றான்? ஏதோ பண்றான், அவனுக்கு சொல்ல மாட்டேங்கிறான். ரூம்ல போய் கதவை சாத்தினாலும் 2 மணி நேரம் படிச்சு படிக்கிறேங்கிறான். சிஸ்டம் இப்படிதான் இந்த மேட்ச் நம்ம கூட்டி போயிருக்கேன். தமிழ் புரிதா பத்தி வாழ்ந்துருக்கலாம். நீங்க குட்டி பையனா உங்க மனசுல யாரும் தப்பா எல்லாரும் எனக்கு மனசாச்சு.
தமிழ் பேசாமல் போனதற்கு காரணம் நாங்கள் தான். ஒத்துக்கோங்க. அது ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உங்க குழந்தைங்களை எப்படி தமிழ் பேச வைக்க முடியுங்கிற முயற்சிக்கே புரியுதா? அன்பான வேண்டுகோள், உடைய அன்பான வேண்டுகோள். இன்னொன்று அக்கா கேட்டாங்க, என்னடா தம்பி எழுதிக்கிட்டே இருக்கேன், எனக்கே தெரியல. அப்புறம் எழுதி வச்சுட்டு என்னவோ இப்ப நான் பேசிக்கிட்டு என்னவோ பேசுறேன், நல்லா தான் பேசுறேன், நல்லா தான் பேசுறேன். என்னன்னா அந்த மாதிரி நீங்க ரசிக்கிறதுனால என்னன்னா அப்படி ரசிக்கணும், கேட்கணும். இப்ப ஐயா ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்து சொன்னப்ப கவனமா இருந்து கேட்கறீங்கல்ல, எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல கை தட்டணும், எந்த இடத்துல கவனமா இருக்கணும், எந்த இடத்துல இது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ரசிகர்கள் சில பேர்லாம் என்னன்னே தெரியாம கேபிஎன் செமி சீட்ல போன மாதிரி உட்காந்துருப்பாங்க பஸ்ல போகும்போது. யார் நீங்க ஒண்ணுமே புரியாது. கேட்கிற ஆட்கள் கரெக்டா இருந்தா மட்டும்தான் பேசுறதுக்கு மொழி உதவி செய்யும். உண்மை. கேட்கிற காதும் இதயமும் திறந்திருந்தால் தாய்மொழி என்னை பேசு என்னை பேசு என்று அடுத்தடுத்த வார்த்தைகளை வரிசை கட்டிக் கொள்வது நின்று கொண்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். பேச அவ்வளவு அழகா நீங்க கேட்கறீங்க. உங்களை அடிக்கடி பாராட்டணும், அப்பதான் கேட்டுட்டே இருக்கீங்க. ஏன்னா அந்த மனுஷனுடைய அழுப்பம். பக்கத்துல சிஸ்டர் பார்த்துருக்காங்க, கரெக்டடி அவர் சொல்றது. மனுஷனுடைய சப்தம் நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க நீங்க உங்களுக்கு இருக்கிற அத்தனை தெரியும். எனக்கு ஆஸ்திரேலியா கிடையாது, எந்த நாடு எப்படின்னா 5 வருஷம் உழைக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு 30 வருஷமா இருக்கீங்க. கணவன் ஓகேன்னு சொல்றப்ப மனைவி ஓகே சொல்லுவாங்க, மனைவி ஓகேன்னு சொல்றப்ப கணவன் ஓகே சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கும் ஓகேன்னு பசங்க வளர்ந்துருவாங்க, அவங்க ஓகேனே சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றேன், நம்ம சந்தோஷம் எது இருக்கு, மகிழ்ச்சி எது இருக்கு. உங்களோட ஆஸ்திரேலியா நீங்க நினைத்த பணம், நீங்க நினைத்த வீடு, நீங்க நினைத்த கார், நீங்க நினைச்ச மாதிரி ஊர்ல அம்மா அப்பா கவனிச்சுக்கிட்டேன், எதுவுமே மகிழ்ச்சி இல்லை. மனிதனுடைய பெரிய மகிழ்ச்சி என்பது அவனுடைய அல்ப ஆசையில் இருக்கிறது. தூங்கும்போது யாராவது கொட்டி விட்டு ஓடுங்க, எனக்கு தெரிஞ்சு எனக்குலாம் 5 கோடி சம்பாதிச்சவங்க நன்று கொட்டிட்டு ஓடியது. உண்மையாதான் யாராவது தூங்குறப்ப மூக்குல குச்சி கொடுங்க, காவல் என்ன ஆனந்தமா இருக்கும். நாம பெத்த குழந்தை தான் ரொம்ப சேட்டை செய்யறப்ப கீழே விடுத்தா பெத்தவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். சொன்னல அம்மா சொன்னல அவளுக்கு டவுட், பெத்தது நீதானா வளர்த்தது நீதானா, நான் அடுத்த சந்தோஷப்பட்டா பரவாயில்லையே, பெத்த 2 பேர் சந்தோஷப்படுறீங்க, இந்த பொலதான கும்பலோடையான நான் வளர போற வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐயா சிக்னல் கீழே வந்து பப்பாக்கான இருந்தாங்க, காலை பக்கத்துல யாராவது உட்காந்து இருந்தாங்க. சொல்லல சார், விதி அவன் வேகமா போறதுனால விடல, நீ நினைச்ச பாரு, அதனாலதான் அவன் சந்தோஷம். எதுல சந்தோஷம்? இப்படிதான் சந்தோஷம் மனுஷனுக்கு. உண்மையே நீங்க நினைச்ச ஒரு உணவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா மனசு மகிழ்ச்சியா இல்லை இல்லையா? நீங்க நினைச்சு அவங்க போனதுதான் சாப்பாடு கவனிச்சோம். நேற்று எங்க அக்கா நவீனா அதான் பையனுக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கணும்னு சொன்னேன், அதோட மகிழ்ச்சி இருக்குன்னு. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீங்க டிஃபரெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடி, இது ரெடி இல்லை. நீங்க ஆஸ்திரேலியன் வெஜிடேரியன் ட்ரை பண்ணுங்களே, ஒரு வெங்காயமும் எங்கள் நாட்டு வெங்காயம் மட்டும் தாருங்கள், அதையே நாங்கள் ஒதுக்கி கொடுக்கிறோம். நம்ம சொல்லவா மொழி
சாம்பார் தோசை எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என்ன சாப்பிடுவோம்? அவன் வெறும் பீட்சா பர்கர் ஃப்ரைஸ் அப்படிதான் சாப்பிடுவோம். இப்போ எப்படி இருக்கான்? வயிறு உப்பி நிற்கிறான். இந்த ஜப்பானிய பாடுற பையன் எப்படி இருக்கான்? அழகா அஞ்சு ஆலிஸ் பாட்டு அழகா தமிழ் பேசு. ஐயா கேட்க ஆமா தம்சப் ஐயாக்கே தம்சப் பண்ண குழந்தைங்க இயல்புல அழகு. அந்த இயல்புல நுழைஞ்சு நீங்க எதை சொல்லி கொடுத்தாலும் ஏற்றுக்கும். இந்த இயல்புல நுழைஞ்சு நீங்க எதை சொல்லி கொடுத்தாலும் குழந்தைகள் கொடுத்தாங்க. ஆனா நமக்கு அவங்க இயல்புல நுழைய தெரியல. என்ன சிக்கல் அப்படின்னா நம்மளுடைய ஈகோவை கொண்டு போய் குழந்தைகிட்ட காமிக்கும். அதுதான் சிக்கல். அந்த சிக்கல்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா முதல்ல இயல்பா இனிமையான ஆடம்பாங்க. கவலைப்படாதீங்க. எதை இழந்தாலும் கவலைப்படாதீர்கள், எதை பெற்றாலும் கொண்டாடாதீர்கள். மகிழ்ச்சியா உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாகி வாக்கிலே ஒளி உண்டாகும். எப்படா நீ நல்லா பேசுவ? நீ பேசுற வார்த்தைகளுக்கு எப்படிடா சக்தி இருக்கு? நீ பேசுறது எப்படிடா அடுத்த மனசுல போது அந்த ஒளியை பாய்ச்சிட்டு இங்க உண்மை இருக்கா? இங்க உண்மை இருக்கா? இங்க உண்மை இருந்துச்சுன்னா இங்க வர வார்த்தை நல்லா வருதா? விவேக சிந்தாமணியில ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம். கொஞ்சம் ஒழுங்கு கைத்தட்டுங்க. வாழ்த்துக்கள். புரியனாலும் கைத்தட்டத்துக்காக வாழ்த்துக்கள். ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மையை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இதுவாராயின் கப்பிய பசியனோடு கடுப்பசி ஆகும் தானே. விவேக சிந்தாமணி தமிழ் என்ன சொல்லுது? வெறும் உப்பிலா கூழ் தான். ஆனா நீ சந்தோஷமா மன மகிழ்ச்சியா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பரிமாறப்ப அது அமிர்தமா இருக்கும். 3 வகை கனிகளை வச்சு அதன் மூலமா நீ ஒரு உணவு கொடுத்தாலும் சிறு சிறுன்னு போட்டேன்னா அது உணவே இல்லடா, அந்த பசி இன்னும் அதிகமாகும். எவ்வளவு உண்மை. எனக்கு இந்த பாடல்ல ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி. எங்க தமிழ் அந்த தனித்துவமா தெரியுமா? இந்த இடத்துலதான் உண்மை பேசணும். எப்ப? சாப்பாடு பரிமாறப்ப. சில பேர் அடிச்சு விடுவோம். நானே பண்ணுது. பக்கத்துல குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி ஆகும். நீங்க 12 வயசாச்சு ஒருத்தர் பண்ணுது. இது பரிமாறிட்டு அம்மா பண்ண இல்ல அப்பா சொல்லுவாங்க ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி. மொழி மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து நீங்கள் கொண்டாடலாம். அப்படிப்பட்ட ஒரு மொழி. மருந்து அதிகாரம். நம்ம இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் சொல்ல பாருங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி. ஆனா எந்த வாய் நாடுதுன்னு எனக்கு தெரியல. யாராவது சொல்லுவீங்கன்னு பாத்துக்கிட்டே ஒரு அம்மா ஒரு எடுத்து அம்மா வாய் நாடி வாய் பிரச்சனை. இது மருத்துவத்துறைக்கு மருந்துங்கிற அதிகாரத்துல மருத்துவத்துறைக்கு மருத்துவர்களுக்கு சொன்னது மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கே மருத்துவம் சொன்னவன் வேண்டும். வாழ்க்கைக்கான மெடிசனை கொடுத்ததே, வாழ்க்கைக்கான மருந்து கொடுத்ததே வேண்டும். உனக்கு என்ன பிரச்சனை? அவர் என்ன சொல்றாரு குரல்ல? எது நோய் தெரிஞ்சுக்கோ, அந்த நோய்க்கான காரணத்தை தெரிஞ்சுக்கோ. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும். அதை சரியா இருக்கிறதுக்கான வாய் நாடி பார்க்க அதை பொறுத்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது உளவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா நமக்கு அழகா பொறுத்து வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எதனால பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழிகளை பிரச்சனை இல்லாம பண்ணிட்டாலே போதும். பிரச்சனை நம்ம கிட்ட இருக்காது. பார்த்துக்கிட்டே இருக்காரு.
எளிமையா அழகா கொண்டாடக்கூடிய படிக்கக்கூடிய சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் மொழியின் மீது நாம் பயணம் செய்வோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கு உங்க எல்லாருக்குமே நீங்கள் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதில் இருக்கிற பிரச்சனைகளை நான் இப்படி பார்க்கிறேன். கரெக்டா 40 நிமிடம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 36 நிமிடம் கொடுக்கிறது. இவ்வளவு 36 நிமிஷமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு பாராட்டேன். அதான் 36 அப்படின்னு நினைச்சவங்களுக்கு என்னுடைய அனுதாபம். தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இந்த பக்கம் தெரியுதுன்னா உள்நாட்டு, இந்த பக்கம் தெரியுதுன்னா ஹாட் வாட்டர். நம்ம ஊர்ல தலைகீழா இப்படி தெரியுதுன்னா வெந்நீர் ஊர். ஏன்னா நீங்க ப்ளூ கலர் ஒட்டிருக்கீங்க, அப்படிதான் இங்க தெரியும். ஹாட் வாட்டர் வரும் ஆணவம் இருக்கலாம். ஆணவ சிரிப்பு நீ மாட்டியா நின்று இது உடம்புக்கு குளிச்சிருந்தா கூட தலை ஐயாவும் அங்க இருந்து ஒரு 10 மணி நேரம் கிடைத்துல வந்து இறங்கி இங்க வெளியே வரப்ப எங்களை வந்து பெட்டிக்குள்ள ஏதோ வச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணி பெட்டிக்குள்ள எதுவுமே இல்லைன்னா அவங்களே அதை வெளியே பட்டி அவனை எங்க பட்டி எங்கிட்ட ஒப்படைச்சு அதை தள்ளிட்டு நாங்கள் வெளியே வந்து எல்லாம் இவ்வளோ பயண கிடைப்பது நல்ல புளியை போடலாம் அடைக்க போய் அது திறந்து முன்ன ஆனால் ஒரு பாட்டோட அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லாத இடம் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 ஜென்ம கண்ணு முன்னாடி வந்து அப்புறம் ஹாட் வாட்டர் சுடுநீர் வந்து குளிச்சு இந்த கண்ணாடி முழுக்க